நேயர்களே, பயம் பயம் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் பயம், எதை செய்வதற்கும் பயம். இந்த பயம் நம்மை எல்லாம் பிடித்து உலுக்கி ஆட்டுகின்றதல்லவா? பயம் என்றால் என்ன? இதோ வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு இனிய சனிக்கிழமை காலையிலே கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, எதற்கெடுத்தாலும் பயப்படும் குணம் உங்களுக்கு இருக்கின்றதா? அப்படியானால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் பார்க்க வேண்டும். ஆமாம், இந்த பயம் என்பது என்ன? அது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்தாலும் இந்த பயம் என்பது எப்பொழுது நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குகின்றது? இந்த பிரச்சனைகளினால் நாம் ஒரு மனநோயாளியாக ஆகிவிடுகிறோமா என்று பல கேள்விகளை தேக்கிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை அழைத்தோம். யாமிருக்க பயமேன் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்றார் டாக்டர் ரகுராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர் ரகுராமன். வணக்கம். இந்த ராமருடைய பெயரை கேட்டாலே பயம் போய்விடும் என்பார்கள். இங்கு ரகுராமனே வந்திருக்கிறீர்கள். டாக்டர், பயம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். இருட்டிலே போனாலும் பயம். இப்போ இந்த கமல் சொன்ன மாதிரி அதற்கு பயம், இதற்கு பயம், எல்லாத்திற்கும் பயம். அந்த பயம் என்பது ஒரு நோய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா, இல்லது சாதாரண விஷயம்தானா? அந்த பயம் என்றால் என்ன? சரி, முதல்லையே பெரிய கேள்வியாக கேட்டுட்டீங்க. பெரிய கேள்வி. ஆமாம். அதாவது உயிர் வாழும் எல்லா உயிரினங்களும் வாழத்தான் ஆசைப்படுகின்றன. ஆமாம். ஆனால் அந்த வாழ்வுக்கு ஒரு தடங்கல் வரும்பொழுது அதற்குள்ளே இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாழ்வதற்காக ஒரு அமைப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார். சரி. அதில் ஒன்று பயம், எச்சரிக்கை, ஸ்மோக் அலாம் மாதிரி வரப்போகும் கேடுதலை நமக்கு அறிவுறுத்துவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கிறது. ஆமாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கங்களேன், ஒரு காட்டில் ஒரு மான் இருக்குது. அது ஒரு சிங்கத்தோட சத்தத்தை கேட்ட உடனே அதோட காதுகள் மேலே போகும். ஆமாம். கண்ணில் இருக்கிற பாப்பாங்கிறது பெருசாகும். உடனே அதுக்கு ஓடுறதுக்கு எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு உடனே அந்த தசைகளில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு இருக்க வேண்டியது. இது எப்போ வியாதியாக மாறுகிறது என்றால், மனிதனாகப்பட்டவன் தேவையில்லாததுக்காக பயப்பட தொடங்குகிறான். ஓஹோ. அந்த பயம் அதிகமாகவும் அடிக்கடியும் வரும்பொழுது அவனால் தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு இயங்க முடிவதில்லை. அப்போ இந்த சாதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பான ஒரு கருவி வியாதியாக பரிமளிக்கிறது. ஓஹோ. அப்படியானால் இது ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. ஆமாம். ஒரு என்ன சொன்னீர்கள், எல்லாம் அடிப்பது போல. ஆமாம். அப்போ இந்த பாரதியாரெல்லாம் சொல்லியிருக்கார், அச்சமில்லை அச்சமில்லை என்று, அச்சம் தவிர் அப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே. அது அந்த அச்சத்தை தவிர்க்க வேண்டுமா, அல்லது அது இயற்கையாகவே வருவது தானா? பாரதியார் சொல்கிற அச்சமில்லை அச்சமில்லைங்கிறது தேவையில்லாத காரணத்துக்காக பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க இந்த பயங்கிற ஒரு உணர்ச்சி மனிதனுடைய பிறப்பிலேயே அவனுடன் கூட வரும் ஒன்று. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சரி, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பயப்படக்கூடியதற்கு பயந்துதான் ஆக வேண்டும். ஓஹோ. அதனால் பயம் என்பதே வியாதி என்று எண்ணிவிடக்கூடாது. சரி. அது வியாதியாக பரிமளிக்கும் பொழுது அதை எச்சரிக்கையாக அனுசரணை செய்து அதை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது டாக்டர், நீங்கள் சொன்னீங்கள் அடிக்கடி பயப்படுவது, தேவையில்லாததற்கெல்லாம் பயப்படுவது. அந்த இரண்டாவது, இந்த தேவையில்லாதது, உங்களுடைய தேவை எனக்கு வித்தியாசப்படலாம், என்னுடைய தேவை உங்களுக்கு வித்தியாசப்படலாம். இதுக்கு நீங்கள் எங்கே ஒரு கோட்டை, எல்லை கோட்டை நீங்கள் வரைகிறீர்கள்? நல்ல கேள்வி அதுவும். அதாவது அந்த ஒரு மனிதன் இருக்கார், இப்போ அவருக்கு ஒரு பயப்பிரச்சனை இருக்குது. பொதுவாக எடுத்துக்கங்களேன், இப்போ விமானத்தில் போவதற்கு பயம் ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக நாம் சந்திக்கும் மனிதர்களுக்குள் இருக்கும் ஒரு பயம். அது எல்லாருக்கும் இருக்கிற பயம் அது. ஆனாக்க இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலிங் ஜாபில் இருக்கீங்க, உங்கள் பயணம், விமான பயணம் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாதது. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வச்சுக்கோங்களேன். ஏர் ஹோஸ்ட் இந்த பயம் இருக்கிறவங்க ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேல்ஸில் ப்ரொமோட் ஆகி ஒரு பெரிய வேலைக்கு வந்துட்டீங்க, விமானத்தில் பறக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இல்லை உங்களை மாதிரி இப்போ பெரிய டிவி
நபராயிட்டு பேட்டி எடுப்பவர். நல்லது, நன்றி. பிபிசி, சிபிசி, ஏபிசிலாம் போகிறீங்கன்னு வச்சு டிவிஐ. ஆமாம். அப்படி ஒரு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தாக்க விமானத்தில் செல்லுவது விபத்துக்கு உள்ளாவது ஒரு வாய்ப்பு உள்ளது தான். ஆமாம். இருந்தாலும் நமது காரிலே ஹைவேயில் செல்வதை விட அதில் விமானத்தில் விபத்து ஏற்படும் தருணங்கள் குறைவு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்தீங்கன்னாக்க பாசிபிலிட்டிஸ் குறைச்சல் தான். இருந்தாலும் இதுக்கு பயப்பட்டு அதுக்காக நம்ம விமானத்திலே பயணம் செய்யாமல் இருந்தால் நமது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து விடுகிறோம். அதை ஒரு எல்லை கோடாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தனி மனிதருடைய அபிலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, அவருக்கு உள்ள வாய்ப்புகளை அவர் இழக்க நேருமே ஆனால் அந்த பயம் வியாதிக்கு அறிகுறி என்று கொள்ளலாம். நல்லது டாக்டர், ஒரு எல்லைக்கோட்டை நீங்கள் அப்படியே கீறிவிட்டீர்கள். சரி, இந்த வியாதி வருவதற்கு ஏதாவது குறிப்பிட்ட வயது ஏதாவது இருக்கின்றதா? இந்த குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும்தான் வரும்? அப்படி கிடையாது. ஏன்னு எடுத்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் சைக்காட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு சைக்காட்ரின்னு ஒரு பிரான்ச் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போது 10 வயது குழந்தைகள், 11 வயது, 12 வயது குழந்தைகளுக்கு கூட அதிகமான பயம். அப்படியா? தேவையில்லாத பயம், அடிக்கடி பயம். இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இந்த காலத்துக்கு இளங்கன்றுக்கும் பயம் அறியும். அது டாக்டர், வயதானவர்கள் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, மற்றது சிறுவர்கள். இந்த 2 குரூப்புமே இந்த வியாதியால் அவ்வளவாக பாதிப்படைகிறார்களா? அதுக்கு எனக்கு என்ன உதாரணம் இருக்குது மருத்துவபூர்வமாக என்று தெரியவில்லை. சரி, வயது அதிகமாக இருப்பவர்களுக்கு சில விதமான நேச்சுரல் ஃபியர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இறப்பு நெருங்கிவிட்டது, வியாதிகள் அதிகரிக்குமோ, தன்னை கவனிப்பதற்கு உறவினர்கள் இருப்பார்களோ என்றெல்லாம் பயம் இருக்கலாம், பணக்கவலை வரலாம். ஆனால் வயது ஆகும்பொழுது அறிவு முதிர்ச்சியும் ஏற்பட ஒரு வாய்ப்பு உண்டு. விஸ்டம்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டால் பயம் குறைகிறது. ஒருவேளை அறிவு முதிர்ந்த வயோதிகர்களுக்கு பயம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். சிறுவர்களுக்கு சரி, அந்த காலத்திலே இல்லை என்று சொன்னீர்கள், இந்த காலத்திலே இருக்கென்று சொல்கிறீர்கள். அது என்ன வித்தியாசம் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும்? அதாவது இப்போ என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, நாங்கள் சிறு வயதில் இருந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள், எதிர்பார்ப்புகள், இவைகளெல்லாம் வேறு விதமாக இருந்தன. இப்பொழுது வளரும் சிறுவர்கள், அதுவும் இப்போ நீங்கள் டொராண்டோ மாநகரம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போல்லாம். இதனால் இந்த சிறுவர்களுக்கு பலவிதமான கவலைகள், பயங்கள் ஏற்படக்கூடுகின்றன. அதனால் ஒருவேளை அது அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளால் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அதிகமான பயவியாதி இருக்குமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். பயவியாதி, நல்ல ஒரு தமிழ். அதுக்கு ஆங்கிலத்திலே என்ன சொல்வார்கள் இந்த வியாதிக்கு? ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி. அதாவது எனக்கு தெரிந்தவரை இந்த ஆங்ஸைட்டி என்பது இப்பொழுது ஒரு 1000 பேர் கூடியிருக்கும் ஒரு சபையிலே கூப்பிட்டு ஒரு சிறு உரையாற்றுங்கள், அடுத்தபடியாக இவர் உரையாற்றுவார் என்று சொன்னதுமே ஒரு படபடப்பு, ஒரு பயம், அதுதான் ஆங்ஸைட்டின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இருக்குது. ஆன்சைட்டின்னு நம்ம சொல்கிறது வந்து ஆன்ஷியாஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு பயம் என்று பொருள். சரி. ஆங்ஸ்ட் என்ற ஜெர்மன் வார்த்தைக்கும் அதே பொருள் தான். நம்ம தமிழில் எடுத்தீங்கன்னா பயம்ங்கிறது வந்து வடமொழி. அச்சம், அச்சம் சரியான தமிழ். சரியான தமிழ். அச்சம் வந்து இப்போ பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் ஒரு சொற்பொழிவு ஆற்றப் போகிறோம் என்றால் நமக்கு இவர்களை மகிழ்விக்கும் அளவுக்கோ இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நல்ல விதமாக சொல்ல முடியுமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுவதால் வரக்கூடிய ஒரு விளைவு. அது வந்து இயற்கை. ஆனால் அந்த பயம் அல்லது அச்சம் என்பது ஒரு சில நிமிடங்களில் விலகி பிறகு ஒருவரால் பேச இயல வேண்டும். ஆனால் அவரால் பேசவே முடியாத அளவுக்கு அந்த அச்சம் அவரை மூழ்கிவிட்டது என்றால் அவருக்கு பயவியாதி இருப்பது என்றுதான் பிரச்சனை இருக்கின்றது. டாக்டர், இந்த அச்சம் என்பதில் அது வெறுமனே இந்த மாதிரி பயப்படுவதில் மட்டும்தான் இருக்கின்றன, இல்லை வேறு பிரிவுகள் இருக்கின்றன? நிறைய பிரிவுகள் இருக்குது. எப்படி, என்னென்ன வகையான? இப்போ எடுத்துக்கோங்களேன், அதாவது வந்து பேனிக் டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து சுற்றுப்புற காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது கூட சில பேருக்கு
திடீர்னு இந்த பேனிக் அட்டாக் அப்படின்னு ஒன்று ஏற்படும். இது எப்படின்னாக்க எந்தவித ஒரு முன் அறிகுறியும் இல்லாமல் ஒரு பயம் ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே உச்சகட்டத்தை அடைந்து தொண்டை வறள்வது போல் இருக்கும், தொண்டை அடைப்பது போல் இருக்கும், மயக்கம் வருவது போல் இருக்கலாம், மாரடைப்பது ஏற்படுவது போல் இருக்கலாம், மூச்சு திணறல், பலவிதமான உணர்வுகள் விரைவாக ஏற்பட்டு உச்சகட்டத்தை அடையும். எந்த விதமான காரணமுமே இல்லாமல் எந்தவித காரணமுமே இல்லாமல் இருக்கும். சில நேரங்கள் என்ன ஆகுதுன்றால், இப்போ இவங்க ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு இந்த உணர்ச்சி முதல் தடவை அவங்கள பாதிக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்க இந்த மாலுக்குள்ளே வந்ததுனால தான் எனக்கு இது மாதிரி ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து அந்த மாலுக்குள்ளே போகாமல் இருக்க முயற்சி பண்ணுவாங்க, தயங்குவாங்க. அந்த கடைக்கு போகிறதையே விலக்கிடுவாங்க. ஆனால் அந்த மாலுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. இது எதனால் ஏற்படுகிறதுனா உடம்பில் ஏற்படும் ஒரு ரசாயன மாற்றங்களினால் உண்டாகும் ஒரு கண்டிஷன். இதுக்கு பேனிக் அட்டாக். அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர்னு. அதாவது ஒரு மேடை பேச்சோ அல்லது புதிய நபர்களை சந்திக்கும் இடத்திலோ பல நபர்கள் நம்மை நோக்கி நம்மை எடை போடுகிறார்கள் என்ற தருணத்திலே நமக்குள் இருக்கும் சந்தேகமானது பெருகி நம்மை பயப்பட வைக்கிறது. இது சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர். இன்னொன்று வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், பெரிய பேர். திரும்ப சொல்லுங்க சார். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். சரி, என்னன்னாக்க அப்சஷன்னாக்க ஒரே விதமான எண்ணங்களோ இமேஜினின்னு சொல்லுவாங்க, ஒரு மனக்காட்சி மனதுக்குள் மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு தேவையில்லை என்று தெரிந்தாலும் தடுக்க முடியாதவாறு மீண்டும் மீண்டும் வரும். உதாரணமாக சில பேரை பார்த்துருக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு பூட்டுவாங்க, ஒரு தடவை இழுத்து பார்ப்பாங்க நல்லா பூட்டிருக்கோமான்னு, 10 அடி போன உடனே சந்தேகம் வந்துடும், திருப்பி இழுத்து பார்ப்பாங்க. எவ்வளவு முறை இழுத்து பார்த்தாலும் அந்த சந்தேகம் போகாது, பூட்டிலே தொங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் கை எவ்வளவு வாஷ் பண்ணாலும் கையில் எதுவும் கிருமிகள் இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கும். மீண்டும் 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 கையை அலம்பிக் கொண்டே இருப்பார்கள். பார்த்தீங்கன்னா தோல்லாம் உறிஞ்சு போய் அப்படி ஆகிடும். இதுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதுவும் இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸுக்குள்ள வருது. ஆமாம், அந்த அச்ச வியாதிகளுக்குள் ஒன்று இது. சரி சரி சரி. பிறகு போனீங்கன்னாக்க போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர். ஓகே, இது சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம சந்திக்கிறோம். போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர். சரி, ட்ராமானாக்க வாழ்க்கையில் நாம் அதிகமாக சந்திக்காத ஒரு விபத்துக்கள். இது வந்து கற்பழிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு போர் நிலைமையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இலங்கை எடுத்துட்டிங்கன்னாக்க அங்கே அந்த செல் அடிக்கிறது இந்த படத்திலே பார்த்தோம். ஆமாம், உறவினர்கள் கண் முன்னமையை இறப்பது, இதெல்லாம் மனத்தாக்குதலை உண்டாக்குகிறது. ட்ராமானா மனத்தாக்குதல், அதிகமான மனத்தாக்குதல். இது மாதிரி ஏற்பட்ட பிறகு அந்த மனத்தாக்குதல் மனதை விட்டு அகலுவதில்லை, மனதுக்குள் எங்கேயோ தங்கி விடுகிறது. அதை நினைவுறுத்தும் எந்த ஒரு காட்சிக்கு நாம் சென்றாலும் அதே படபடப்பு, பய உணர்ச்சி நம்மை பீடித்துக் கொள்கிறது. நீங்கள் சினிமாவில் பார்த்தாலும் சரி, அல்லது நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த சத்தம் கேட்டாலும் சரி. இப்போ கன் ஃபயர் இருக்குது, துப்பாக்கியோட சத்தம். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு எப்படியோ வந்துட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு வெடி வெடிக்கும் தீபாவளி சமயத்தில், அந்த வெடி உங்களுக்கு அந்த துப்பாக்கி சத்தத்தை ஞாபகப்படுத்தும். நீங்கள் எப்படி அந்த குண்டுக்கு பயந்தீங்களோ அந்த உணர்ச்சிகளெல்லாம் திரும்பி வரும். இதுக்கு இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ஆன்சைட்டி டிசார்டர்ஸ்க்குள்ள ஒன்று. இதுவும் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இன்னும் ஒன்று எடுத்திங்கன்னா, காமனாக எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சயமானது ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில் எல்லாருக்கும் மன அழுத்தம், மன உளைச்சல், மன குடைச்சல். இதுக்கு தமிழ் சரியான வார்த்தை சொல்ல முடியாது, பலவிதமான வார்த்தைகளும் இதுக்கு பொருந்தும். மன உளைச்சல், மன குடைச்சல் எல்லாமே சொல்லலாம். பணப்பிரச்சனையோ, உறவு முறை பிரச்சனையோ, வாழ்க்கை பிரச்சனையோ, விலகாமல் தொடர்ந்து இருக்கும் பொழுது, வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் பொழுது, இது நாம் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, இயல்பான தன்மையே மாறிவிடும். எப்பொழுதும் ஒரு சிடுசிடுப்பு, தூக்கமின்மை, இந்த உடலில் வந்து வலி, பொறுமையின்மை, இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி கோபம் வருவது, இது மாதிரி பலவிதமாக மனிதர்களை பாதிக்கிறது.
ஸோ இப்படி எது எல்லாமே இந்த ஆன்சைட்டி டிசார்டர் அச்ச வியாதி என்ற தலைப்புக்குள் அடங்கும். ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிங்கிறதுக்குள்ள வர பலவிதமான சூழ்நிலைகள். டாக்டர் ரகுராமன், பல நேர்கள் தொலைபேசியிலே கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். அவர்களை சந்தித்துவிட்டு மேலும் உங்களை கேள்விகளை கேட்டு தொலைத்தெடுக்க போகின்றோம். பயப்படாமல் கேளுங்க. பயப்படாமல் கேட்க வேண்டும். முதல் நேயர் தூஜா. வணக்கம் தூஜா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறோம். உங்களது கேள்விகளை கேளுங்க. ஓகே, எனது கேள்வி வந்து கை கசிவது எதற்காக? பயத்தாலேயா அல்லது என்ன காரணத்துக்காக? என்ன கேட்டீங்க? கை கசிவது. கை கசிவா? கையில் வேர்க்குது. கையில் வேர்க்குது. கையில் வேர்க்கிறதுங்கிறது பலவிதமான காரணங்களால் இருக்கலாம். ஒரு காரணம், நீங்கள் வேறு ஏதேனும் புதுசை எடுத்துக்கொண்டிருந்தால் அதனால் இருக்கலாம். பயத்தினாலும் ஏற்படலாம். பயம் வரும்பொழுது வேர்வை அதிகமாக வருவது உடலின் இயற்கை. சில குடும்பங்களில் எந்தவித பயமுமே இல்லாமல் சிலருக்கு கையில் வியர்வை அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் குடும்ப டாக்டர் மருத்துவரிடம் சென்றால் அவர் விளக்கமாக கூறுவார் என்று நினைக்கிறேன். நேயர்களே, டாக்டர் ரகுராமன் அவர்கள் இங்கு அச்ச நோயை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார். நேயர்களே, அச்ச நோயை பற்றி இன்று டாக்டர் ரகுராமன் அவர்கள் இங்கு உங்களது கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். டாக்டர் ரகுராம், இந்த திரைப்படத்தில் வந்தது நம் பலரின் வாழ்க்கையிலே உண்மையிலேயே இடம்பெற்ற நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி இந்த நமது தமிழ் சமுதாயத்திலே நீங்கள் நோயாளிகளை பார்த்திருக்கிறீர்களா? பல பேர் சந்தித்திருக்கேன். பல பேர் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஓகே, இது வந்து சில இலங்கை தமிழர்கள் நான் தமிழ் கதைக்கிறேன் அல்லது பேசுகிறேன் என்ற காரணத்தினால் என்னிடம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை விட சில சமயங்களில் கார் ஆக்சிடெண்ட், அதுவும் வந்து போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிசார்டர் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ரொம்ப சீரியஸ் பெரிய விபத்துக்களில் அடிபட்டவங்க அதுக்கு பிறகு கார்லேயே ஏற முடியாது அவங்களால. காரில் உட்கார்ந்தாலே அந்த பழைய ஆக்சிடெண்ட் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. அது பல விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க. நேயர்களே, அடுத்த நேயர் கணேஷ். வணக்கம் கணேஷ். ஹலோ. சொல்லுங்க கணேஷ். கணேஷ், உங்களது கேள்வியை கேட்கலாம். பயப்படாமல் கேளுங்கள். ஹலோ. பயப்படாமல் உங்கள் கேள்வியை கேளுங்கள். ஹலோ. கணேஷ், உங்களது தொலைக்காட்சியின் ஒலியை குறைத்துவிட்டு தொலைபேசியிலே கேட்டு கேள்வியை கேளுங்கள். மியூட் பண்ணி விட்டீர்களா? ஹலோ. கேளுங்க. நான் கணேஷ் பேசுகிறேன். உங்கள் இருவருக்கும் வணக்கம், நன்றி. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு. சொல்லுங்கள். எனக்கு அநேகமாக இந்த என்னுடைய சக்தியை இழக்கும் பொழுது தளர்ச்சி, பயம், இயலாமை, விரைப்பு போன்றவை ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படும் பொழுது என்னுடைய எடுத்த காரியங்களை சரிவர செய்ய முடியாமல் இருக்கிறது. இதற்கு ஏதாவது நிவர்த்தி உண்டா? இதுக்கு மருந்து வகைகள் ஏதாவது உண்டா? நல்ல கேள்வி கணேஷ். அவர் சொல்கிறத பார்த்தாக்கா அவருக்கு ஆன்சைட்டி டிசார்டர் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மற்ற கேள்விகளையும் கேட்டு தான் சொல்ல முடியும். இதுக்கு மருந்து இருக்குது. இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். அதுக்கு குடிசை எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களது குடும்ப டாக்டரை அணுகி அவர் மூலமாக மனநல மருத்துவரை அணுகினால் இதற்கு வைத்தியம் செய்ய முடியும். நிச்சயமாக பலன் தெரியும். டாக்டர், இப்பொழுது இந்த நேயர் கணேஷ் அவர்கள் சொன்னார்கள் பலவிதமான உடல் உபாதைகள். அப்போ இந்த எந்த தருணத்திலே நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஏன்னாக்க இந்த ஆன்சைட்டி டிசார்டர் அச்ச வியாதிகள் என்பது தலை முதல் கால் வரை எல்லா உறுப்பையும் பாதிக்கலாம். எடுத்தீங்கன்னாக்க இப்போ வந்து தலைவலி, ஸ்ட்ரெஸ்னால தலைவலி வரலாம், தலை சுற்றல், அதுக்கு பிறகு மயக்கம் போன்ற உணர்ச்சிகள், முகத்தில் சில பேருக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகி சூடாக இருக்கிற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும், ஃப்ளஷிங் ஆஃப் த ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறகு காதில் இரைச்சல் இருக்கலாம், நாக்கு வறள்வது, தொண்டை அடைப்பது,
வயிற்றில் வண்ணாத்தி பூச்சி போன்ற உணர்ச்சி. பட்டர்ஃப்ளை வண்ணாத்தி பூச்சி. அதுக்கு பிறகு எடுத்தீங்கன்னாக்க உடல் வலி போன்று இருக்கும், மசில் டென்ஷன். நம்மளோட தசைகள் பிடிப்பு அதிகமாகி உடல் வலிகள் கூட ஏற்படலாம். பிறகு அடிக்கடி வாஷ்ரூமுக்கு செல்லக்கூடிய ஒரு நிபந்தனைகள். ஏனென்றால் அந்த பிளாடரும் கட்டும் வந்து இது பண்ணுறதுனால அல்சர் வரலாம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இருக்கலாம், மூச்சு விடுவதற்கு கடினங்கள், ஆஸ்மா போன்ற உணர்வுகள். இது மாதிரி பலவிதமாக, முக்கியமாக இதயம் படபடுப்பது. ஒரு அம்மா சொன்னாங்க கையில் வேர்க்கிறது அப்படின்னு. ஸோ இது மாதிரி பலவிதமான நோய்க்குறிகள் ஏற்படுவதால் எது ஆன்சைட்டி எது மற்ற நோய்கள் என்று பிரிப்பது சிறிது கடினமான வேலை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க பலவிதமான உண்மையான உடல் நோய்கள் இந்த ஆன்சைட்டி போல இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ உதாரணமாக தைராய்டு டாக்சிகோசிஸ், தைராய்டுங்கிற நாணமில்லா சுரப்பியில் அந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு படபடப்பு, சிந்தனைகள் வேகமாக ஓடுவது போன்ற ஒரு உணர்வு, கையில் வேர்வை அதிகமாக இருப்பது, இது எல்லாம் இருக்கும். நம்ம இதை போய் நம்ம அச்ச வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணக்கூடாது. அதனால் சில இரத்த பரிசோதனைகள் செய்வது, டாக்டரை அணுகி கேட்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது முதலிலே உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த குறிப்பிட்ட சில அறிகுறிகள் அந்த உடல் பிரச்சனை இல்லாமல் எங்கிருந்தோ வந்து சேர்கின்றன என்று கணிக்கும் போது தான் ஒரு நல்ல மருத்துவர் என்ன செய்வார், ஐயா நீங்கள் போய் ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் என்று சொல்லி உங்களிடம் அனுப்புவார். அப்படிதான். நல்லது டாக்டர் ரகுராமன். அடுத்த நேயர் சுந்தர். வணக்கம் சுந்தர். ஹலோ சுந்தர், முதலில் ஒரு வேண்டுகோள், உங்களது தொலைக்காட்சியின் ஒலியை குறைத்து விட்டு தொலைபேசியிலே கேட்டு பேசினால் மிக தெளிவாக இருக்கும். உங்கள் தொலைக்காட்சியின் ஒலி எங்களுக்கு கேட்கின்றது. என்னிடம் ஒரு கேள்வி இருக்குது, கேளுங்கள். என்னென்றால் உயரத்தில் ஏறும்போது, அதாவது லெடரில் ஏறும்போது ஆமாம் ஒரு பயம், உயரத்துக்கு மேல ஏற இல்லாத ஒரு 5 feet 6 feetக்கு மேல ஏறும்போது கையை பிடிச்சா கையில் அந்த கிரிப்பிங் பவர் எல்லாம் குறைஞ்சிரும். அது ஒரு பயமா அல்லது ஒரு வியாதியா ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு தாக்கமான்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நல்ல கேள்வி. அதாவது நாங்கள் இருப்பது சிஎன் டவர் நகரத்திலே. அது வந்து இந்த உயரத்திற்கு சென்றால் பயம் வருவது ஒரு என்ன காமன்னு சொல்லலாம். அதாவது அவ்வளவு அபூர்வமான ஒரு வியாதி அல்ல, பல பேருக்கு இருப்பது தான். இது வந்து தவிர்க்க முடிந்தால் உங்களுக்கு உங்கள் ஏணியிலோ சிஎன் டவரிலோ அடிக்கடி ஏற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை என்றால் இதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தவிர்த்து விட்டால் போதும். ஆமாம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் 8வது மாடியில் இருக்கீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், மேலே செல்லும்பொழுது உங்களுக்கு இந்த பயவியாதி வருகிறது என்றால் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் தீர வேண்டும். இவர் சொல்லுவதை பார்த்தால் இவருக்கு சில அச்சவியாதி இருப்பது போல் தோன்றுகிறது. அகரோஃபோபியா என்று, இதை அக்ரோஃபோபியா என்றும் சொல்வார்கள். உயரத்தில் ஏறினால் பய உணர்வு வருவது பல பேருக்கு உள்ள ஒரு வியாதி. பல பேருக்குள்ள ஒரு வியாதி. நல்லது டாக்டர். இப்படியாக இப்போ சில பேருக்கு அந்த உயரத்தில் ஏறுவது மட்டுமே பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு ஒரு தனியாக ஒரு பாலத்திலே அப்படி நடந்து தனியாக யாருமே இல்லாத அறையில் இருப்பது ஒரு பயமாக இருக்கும். இதற்கெல்லாம் இதுவும் ஒரு வியாதி என்று சொல்ல, மற்றபடி அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். ஆமாம், இது வியாதி தான் இது. அதாவது இதற்கு ஏதோ ஒரு காரணம் பல வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்டு மனதுக்குள் புதைந்து இருக்கலாம். சில சமயம் அதற்கு என்ன காரணம், எங்கிருந்து ஏற்பட்டது என்று நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. இருந்தாலும் ஒரு அடல்ட், அதாவது ஒரு வளர்ந்த ஒரு ஆண் ஆர் பெண் சில சந்தர்ப்பங்களில் பயப்படுவது இயற்கை அல்ல. ஒரு 30-35 வயது உள்ள ஒரு ஆண் நபர் இரவு 7 மணி அளவிற்கு தன்னுடைய வீடில் தனியாக இருப்பதற்கு பயப்படுவது இயற்கை கிடையாது, இயற்கை அல்ல. ஆமாம், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் இவர் தன் கூட மற்றவர்கள் இருப்பதால் இந்த பய உணர்வை தவிர்த்து கொண்டே இருந்தாரானால் வியாதி விலகிவிட்டது என்று அர்த்தம் கிடையாது. என்றேனும் ஒரு நாள் அவர் தனியாக இருக்க நேர்ந்தால் இந்த பயம் அவரை பீடிக்கும். இது பலவித சூழ்நிலைகளில் ஏற்படலாம். அடுத்த நேயர்கள் இருந்தால் அவங்களை கேட்டுட்டு நிச்சயமாக. அடுத்த நேயர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். சொல்லுங்க கலா. நான் கேட்குற கேள்வி என்ன, இரவுல நித்திர ஹோல்லேக்கல பெட்களை கடிச்சு கொண்டிருப்பேன், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இரவில் நித்திர கொள்ளும் போது பல்லை கடிக்கிறது. பல்லை கடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
அது வந்து அச்சவியாதியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. வயிற்றில் புழு இருப்பது முதல் பிரக்சிசம் என்று ஒரு கண்டிஷன் உண்டு. சில பேர் பல்லை நர என்று கடிப்பார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அச்சவியாதியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சில சமயம் கோபமாக கனவு கண்டால் பல்லை கடிக்க வாய்ப்பு உண்டு. கோப கனவு கண்டால் பல்லை கடிப்பது உண்டு. நல்ல ஒரு பதில் சொன்னீர்கள் டாக்டர். அடுத்த நேயர் கண்ணன். வணக்கம் கண்ணன். வணக்கம். சொல்லுங்க. நான் போன மாதம் ஏஜென்சியால கனடாக்கு வரைக்குள்ள கள்ள மாதம் வந்தனா ஒரே பயமா இருந்த பிளேன்ல. அது ஏதாவது வியாதியா அல்லது இந்த தம்பி ஒருத்தர் வாரத்துக்கு இருக்கார் அடுத்த மாதம், அவர் பயப்படா வாரதுக்கு என்ன செய்யலாம்? கள்ளமாக வரும்பொழுது பயம் இல்லாவிட்டால் தான் வியாதி. கள்ளமாக வரும்போது பயம் இல்லாவிட்டால் தான் வியாதி. ஏன்னா இது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அச்சம் வருவது இயற்கை. அவர் சொல்லுவது வந்து வியாதி அல்ல, அது இயற்கையான ஒரு சூழ்நிலை. அதாவது 401 401 போகும்போது அச்சம் வருவது இயற்கை என்கிறீர்கள். அச்சம் வருவது இயற்கை. அந்த அச்சமே உங்களை 401 ஓட்ட முடியாமல் செய்துவிட்டால் அது வியாதி. அது வியாதியாகிவிடும். அதாவது அச்சப்பட வேண்டியதற்கு அச்சப்படத்தான் வேண்டும். அது வியாதி என்று நாம் முத்திரை குத்த முடியாது. நல்லது டாக்டர். இப்பொழுது இந்த அச்சவியாதி என்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு தீர்வு தான் என்ன? இதற்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டுமா அல்லது அப்படியே விட்டு விடலாமா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து பெட்டர். ஏன்னாக்க இதை முற்ற விட்டு விட்டால் பிறகு இது வளர்ச்சி அடையும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு திரையரங்கம், சினிமா தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏதேனும் ஒரு விபத்து நேர்ந்தால் எனக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சில பேர் பார்ப்பார்கள். அது கதவு வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு பயம் வந்துடும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த சீட் ரோலை வந்து ஓரமான சீட்டில் உட்கார பார்ப்பாங்க. அங்கே சீட் இல்லைன்னா அந்த சினிமாக்கே போக மாட்டாங்க. இது சில அது மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு எலிவேட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஏற மாட்டாங்க. ஏன்னா உள்ளே போய் அது எலக்ட்ரிசிட்டி போய் மூடிட்டு திறக்கலைன்னா மாட்டி போடணும். அதுக்கு பிறகு வந்து இப்போ ஒரு அரங்கத்துக்குள் இப்போ அவரே ஒரு கல்லூரியில் படிக்கிறாருனாக்க கிளாஸ் ரூமுக்குள்ளே போக முடியாது. இப்படி இதுவே வளர்ந்து 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 பலவிதமான இடங்களுக்கு அவரால் செல்ல முடியாமல் ஆகிவிடும். அதனால் ஒரு ஆரம்ப காலத்திலேயே இதை குணப்படுத்தினால் அது நல்லது. டாக்டர், இப்பொழுது சொன்னீர்கள் அந்த அச்ச நோய், அதோடு வேறு நோய்களும் சம்பந்தப்பட்டிருக்குமா இல்லை அச்ச நோய் மட்டுமே ஒருத்தருக்கு இருக்க முடியுமா மனவியாதிகளிலே? அதாவது மற்ற மனவியாதி சொல்கிறீங்க? ஆமாம், டிப்ரெஷன். ஓகே ஓகே, நல்ல, அதுவும் நல்ல கொஸ்டின். எப்படின்னாக்கா இந்த அச்ச வியாதி அதுக்கு வந்து ஒரு இரட்டையர்கள் மாதிரி. அது இந்த கவலை வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா, டிப்ரெஷன், அது கூடவே வரும். அது இது ரெண்டுக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், அல்லது இது ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த அச்ச வியாதி உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்தாக வேண்டும். அவ்வாறு தெரிவதால் அவர்களுக்கு தனது வாழ்க்கை தனது கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருக்கிறது என்று ஒரு உணர்வு. அதாவது டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாக்க அவங்களுக்கு பயம் குறையும். அதனால் அவங்க எப்பொழுதுமே அந்த ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்வாங்க. ஆனால் ஃபியூச்சரை யாராலையும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. அதனால் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், இயலாமை வந்து சேருது. நம்ம எவ்வளவு முயன்றாலும் நம்ம கட்டுக்கு இது அடங்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது கவலை வியாதி கூடவே வந்துடும். நேயர்கள் பல பேர் காத்திருக்கிறார்கள். பொறுமையாக காத்திருப்பதற்கு நன்றி. அடுத்த நேயர் மைதிலி. வணக்கம் மைதிலி. மைதிலி, லைன்ல இருக்கிறீங்களோ? ஹலோ, நான் கடைசி 10 வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கேன். எப்பவும் பாஸுக்குன்னா எப்பவுமே பயம், கதைக்க பயம், காலமா குட் மார்னிங் சொல்ல பயம். நான் எப்பவுமே யோசிச்சு பாக்குறேன்னா ஒரு நாளும் தெரிய வாரையில எல்லாரோடையும் நல்லா பழகி எல்லாரோடையும் கதைக்கிறேன்னா பஸ்ஸோட கதைக்க முடியறது இல்ல. பள்ளிக்கூட காலத்துல சின்ன வயசுல பிரின்சிபலை கண்டா ஓடுறது, ஏன் ஓடுறதே தெரியாது, எல்லாரும் ஓடுவினோம், நாங்களும் ஓடுவோம். இப்ப அந்த பயமா இதுக்கு நான் டாக்டரை பார்க்கணுமா கனகாலமா யோசிக்கிறேன் நான். மைதிலி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உங்களது பாஸ் மிக கண்டிப்பானவரா? இல்ல, அப்படி இல்ல. நாங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நிச்சயமா தெரியும்.
எனக்கு எல்லாரோடையுமே நல்லா இருக்குன்னா பொஸ்ஸை கண்டா கதைக்கவுமே பயம். ஒரு மேலதிகாரியை கண்டு ஒரு இனம் புரியாத பயம். அதாவது ஆங்கிலத்திலே அத்தாரிட்டி ஃபியர்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இப்போ நான் அவங்க கூட பேசுகிறேன். அத்தாரிட்டி ஃபியர் அதாவது சிறு வயதிலே நமது கலாச்சாரத்திலே தாய் தந்தையருக்கு மரியாதை மட்டும் இல்லாமல் பயத்துடனும் நாம் அவர்களை அணுகி கொண்டிருந்தோம். அந்த பய உணர்ச்சி நமது ஆசிரியர்களிடமும் இருந்தது. இப்போ வந்து யார் அத்தாரிட்டி, நமக்கு வந்து ஒரு பரிசு அளிக்கவோ தண்டனை அளிக்கவோ அதிகாரமுள்ள ஒருவருக்கு அந்த பயம் இருப்பது நமது கலாச்சாரத்தை ஒட்டிய ஒரு பழக்கம். சரி. இப்போ பாஸ் அப்படிங்கிறவர் நல்லா வேலை செஞ்சால் ப்ரமோஷன் கொடுக்கலாம், சரியாக வேலை செய்யறனா வேலையை விட்டு விலக்கிடலாம். அவர் கையில் தான் பவர் இருக்கு. அவர் நல்லவர்னு தெரிஞ்சால் கூட, அதான் மைதிலி அம்மா சொன்னாங்க, இப்போ அவர் நல்லவராக இருந்தால் கூட இவங்களுக்கு தான் தப்பு செய்கிறோமோ, செஞ்சுட்டா பாஸ் நம்மளை தண்டிப்பாரோ அப்படிங்கிற எண்ணங்கள் அடிப்படையாக இருப்பதனால் அந்த பயம் வந்து கொண்டே இருக்கிறது. இது வியாதி என்று சொல்ல முடியாது. ஏன்னா மற்றபடி அவங்க சொன்னாங்க எல்லாருக்கூடையும் நல்லா கதைக்கிறாங்க, வாழ்க்கை மற்றபடி நல்ல விதமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. இது வந்து ஆனால் ஒரு முறையோ இருமுறையோ ஒரு மனோதத்துவரை அணுகி இதன் அடிப்படை உண்மை என்ன என்று அறிந்து கொண்டால் அது உதவியாக இருக்கும். ஆனால் இது பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வியாதி இல்லை, பயப்படக்கூடிய ஒரு பயவியாதி அல்ல. நல்லது. அடுத்த நேயர் தருண். வணக்கம் தருண். வணக்கம் தருண், உங்களது தொலைக்காட்சி ஒலியை குறைத்து விட்டு பேசுங்கள். இப்போ குறைச்சிட்டேன். சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த நித்திரையில வந்து இப்போ கதைக்கிற ஒரு வியாதி மாதிரி, அது வியாதியா இல்லாட்டிக்கு சும்மா அந்த இது என்ன கதைக்கிறீங்கன்னு தெரியுமா? என்ன தெரியாது என்ன கதைக்கிறேன். நித்திரா ஃப்ரெண்ட்ஸ் ஆக சொல்லலாம். சிலவுல நல்ல பெரிய கவிதைகள் கட்டுரைகள் ஏதாவது சொல்லுவீர்களா இருந்தாலும்? அப்படியெல்லாம் இல்லையா டாக்டர் ஐயா? இவர் தூக்கத்திலே பேசும் வியாதியும் அச்ச வியாதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களா? இப்போ தூக்கத்தில் பேசுவது என்பது ஒரு வியாதி என்று கூற முடியாது. இது பல பேருக்கு உள்ள ஒரு கண்டிஷன். இது வந்து நிச்சயமாக அச்ச வியாதி அல்ல. இது தூக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியாக இருக்கலாம், ஆனால் அச்ச வியாதி அல்ல. அப்போ அந்த தூக்கம் சம்பந்தமான நிபுணரை அணுகி இவர் பேசினால் நன்றாக இருக்கும். தூக்கத்தில் பேசாமல் முடித்து கொண்டு பேச. நேயர்களே, அச்ச வியாதியை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களது கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் டாக்டர் ரகுராமன் அவர்கள். அடுத்த நேயர் குலேந்திரன். வணக்கம் குலேந்திரன். வணக்கம். முதலில் நன்றி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு. பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இது ஒரு பொதுவான கேள்விதான் நான் கேட்க இருக்கிறேன். என்னென்று சொன்னால், டாக்டர் ஒரு சைக்காட்ரிக், தமிழ் பேசுகிற ஒரு டாக்டர். என்னென்று சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட நிகழ்ச்சியில் 2வது கால் பண்ண கணேஷ், அவருக்கு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ற ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்புறம் அங்கால மீட்கொண்டு செய்ய சொல்லி, அவர்கள் ஒரு பாச தெரியாத ஒரு இங்கிலீஷ் வைத்தியர்கிட்ட அனுப்பும் பொழுது அவர்கள் தேவை, அதாவது ஹை டோஸ்களை கொடுக்கும் பொழுது கன பேர் தங்களோட இதுகளை இழக்குன்னு, அதாவது வந்து நடக்கும் தன்மை இதுகள் எல்லாத்தையும் இழக்குன்னு. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இப்படியான வருத்தம் உள்ள ஒருவர் கவுன்சிலிங், அதாவது சரியான ஒரு பராமரிப்பு கதைச்சு இதை எப்படி செய்யலாம் ஒரு எல்லாரும் குழு செய்யன்னு சொல்லி போகும் பொழுது சைட் எஃபெக்ட்களை பொறுத்தவரையில சரியான மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த டாக்டர் ஒரு தமிழ் பேசுற டாக்டர்கிட்ட போயோ அப்படி அதை செய்யறதை பற்றி டாக்டர் என்ன நினைக்கிறீங்களா? என்னன்னு சொன்னா இங்க கூடுதலான ஆக்களை இப்ப உதாரணம் பர்சனலா எனக்கே ஒரு உதாரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், என்னுடைய ஃபாதரை லாஸ்ட் 2000 இந்த சாஸ் வருத்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டி வந்துட்டு, கொண்டு போன இடத்துல 3 months எங்களால விசிட் பண்ணிடலாம். ஆனா அவருக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. அவர் ஹெவி டோஸை கொடுத்து அவருடைய செயல்பாடு திறமையில குறைச்சிட்டேன். இப்ப நான் அவரை இப்போ ஒரு வருஷமா வீட்டுல கொண்டாந்து வச்சு எங்கட பராமரிப்புல அவரை திருப்பி அதே நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் சரியா கஷ்டப்படுறேன். அவர் இந்த சைட் எஃபெக்ட் இப்போ எல்லாத்துக்கும் எடுத்தோடனே மருத்துவம் மருந்து என்று செய்ய அதனுடைய சைட் எஃபெக்டால என்னென்ன பாதிப்பும் அடைய போறோம். இப்ப பயம், இது நெத்திர கொள்றது எல்லாம் பிரச்சனை என்று சொன்னா ஓகே நாங்க டாக்டர்கிட்ட போறோம் ஃபேமிலி, ஓகே அவர் ரெஃபர் பண்ற ஒரு சைக்காட்ரிட்டோ போக அவர் ஹெவி டோஸை கொடுக்க அவருடைய செயல்திறன்கள் எல்லாம் விளக்கப்படுது. நல்ல கேள்வி குலேந்திரன். டாக்டர் சொல்லுங்க. அதாவது அவர் கேள்வியில 2 பகுதியா எடுத்துக்கிறேன்னா, ஒன்று வந்து மொழி தெரியாததனால் பிரச்சனைகள் ஏற்படலாம்.
அந்த மருத்துவருக்கு தமிழ் விளங்கவில்லை என்றால் நம்மளால் சில விஷயங்களை விளக்க முடியாது, அதனால் பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது சைடு எஃபெக்ட்ஸ், மெடிக்கேஷனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்காக ரொம்ப அளவாக கொடுக்கணும். நோயாளிகளை சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம தீர விசாரித்து டோஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று, இந்த பயவியாதிக்கு மருந்து ஒன்றுதான் குணம் என்று நான் சொல்லவில்லை. அதை முதலாக எடுத்து சொன்னேன். பலவிதமான, அவரே சொன்னார் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னார், பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி கூட கதைக்கலாம். சொல்லுங்க டாக்டர், இப்போவே சொல்லுங்க, உங்களை விட போவதில்லை. அதாவது எதுக்காக முதல்ல நான் மருந்துன்னு சொன்னேன்னா, மருந்தினால் உடனடியாக இந்த நோய்க்குறிகளை குறைக்க முடியும். ஆனால் அதுவே இதற்கு பூரண தீர்வு கிடையாது. கவுன்சிலிங், அதாவது இந்த நோய் வாய்ப்பட்டவரை தீர விசாரித்து அவருக்கு எப்படியெல்லாம் தனது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த பய உணர்ச்சிக்கு முன்னால் ஒரு எண்ணம் இருக்கிறது. நமது எல்லா உணர்ச்சிகளுமே, ஃபீலிங்ஸுமே ஒரு விளைவு. இதற்கு காரணம் என்ன என்றால் எண்ணம், தாட்ஸ் கிரியேட் ஃபீலிங்ஸ். அந்த திங்கிங் வந்து பர்செப்ஷன். ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, இப்பொழுது இந்த அறையிலே அதிகமான வெளிச்சம் இல்லை, ஒரு கயிறு கிடைக்கிறது, பழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து விட்டால் பயம் உண்டாகிறது. இதற்கு என்ன மருந்து? அதிக விளக்கை போட்டு வெளிச்சத்தை கொடுத்து அது பாம்பு இல்லை என்று உணர்வதுதான் இல்லையா? அதே போன்று என்ன காரணத்துக்காக இவர்கள் பயப்படுகிறார்கள், என்ன சிந்தனை அவர்களது பயத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த சிந்தனையின் பொய்மையை நிரூபிக்க வேண்டும். உங்களது சிந்தனை ரியாலிட்டி அதை ஒட்டி இல்லை, நேச்சரை, இயற்கையை ஒட்டி இல்லை. நீங்கள் நடக்கும் விஷயத்தை தப்பாக எடை போடுகிறீர்கள், அதனால்தான் பய உணர்ச்சி வருகிறது என்று கவுன்சிலிங் மூலமாக அவர்களுக்கு நாம் உறுதிப்படுத்தலாம். அதாவது மருந்தை விட இந்த கவுன்சிலிங் என்று சைக்கோதெரப்பி என்று சைக்கோதெரப்பி. அதனால் நாங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் கூடவே கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி சேர்த்து தான் கொடுப்போம். பலவிதமான விதையாக இருக்கு. மருந்து மட்டும் இது கிடையாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது திருக்குறள். சரியா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் கிரிஷ், கனடாவின் தலைநகரத்தில் இருந்து அழைத்திருக்கின்றார், ஒட்டாவாவில் இருந்து. வணக்கம் கிரிஷ். வணக்கம். சொல்லுங்க. நான் என்னடா, எனக்கு இப்போ 71 வயசு. எனக்கு சின்ன வயசுல ஒரு 5-6 வயசுல என்னோட ஃபேமிலியில நடந்த ஒரு இன்சிடென்ட் இருந்த, அதாவது தாய் தகப்பனுக்கு இடையில இருந்த ஒரு பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு பயம். அது இவ்வளவு காலம் அந்த பயம் இருந்து கொண்டு வந்து, நான் இப்ப கனடாவுக்கு வந்து 12 வருஷம். ஆனா இங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி அவர் மெடிக்கேஷன் தந்து, அந்த மெடிக்கேஷனை எடுத்துக்கொண்டு வரைக்கும் என்னோட உடம்புல வீக்னஸ் வர துவங்கிட்டு, அதால அந்த மெடிக்கேஷனை நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கவுன்சிலிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அல்லது கவுன்சிலிங்கும் மெடிக்கேஷனும் ஹெல்ப் பண்ணுமா? என்னண்டா, எனக்கு இப்போ இங்க வந்து ஒரு எலிவேட்டரில் போய்க்கல பயம், ஒரு ரூமுக்கு தனியாக இருக்க பயம், அப்படி ஒரு தனிமையா இருக்க பயம், அப்படியான பயங்கள் இருக்குது. அதுக்காக தான் டாக்டர்கிட்ட போயிட்டு, என்னோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிக்கேஷன் எடுத்து அவர் மருந்து தந்து, ஆனா மருந்து தந்த போல என்னோட படி வீக்கா வந்து, அப்ப அதை நிப்பாட்டிட்டேன். நல்ல கேள்வி. உங்களது சொந்த அனுபவத்தையே கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள் கிரிஷ். டாக்டர், அதாவது இவர் உடல் வீக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பய வியாதிக்காக கொடுக்கப்படும் சில மருந்துகள் தசைகளை ரிலாக்ஸ் செய்யும். அது மாதிரி மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும்பொழுது உடல் வீக்காக இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படும். இந்த பர்டிகுலர் கேஸ், இவருடைய பிரச்சனைக்கு கவுன்சிலிங் அவசியம் தேவை. ஏன்னால் அவருக்கே தெரியுது, சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பால் தனது மனநிலை மாறி இருக்கிறது என்று அவருக்கே தெரிகிறது. அந்த சிறு வயதில் ஏற்பட்ட நிலைமைகளை மீண்டும் சந்தித்து
மனத்தில் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள். ஏன்னா இறந்த காலத்தை திருத்தி அமைக்க முடியாது. The clock can never be set back. இறந்த காலத்தில் நடந்தவைகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு நிலைமையில் ஒற்றுக்கொள்வது, இன்டெலெக்சுவலி அக்செப்டிங்கிறது ஒன்று. இப்போ சாதாரணமாக இறந்துட்டாங்க, எல்லாரும் இருப்பது இயற்கை, இறப்பது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டெலெக்சுவலைஸ் பண்ணலாம். எமோஷ்னல் லெவலில் அதை ஒத்துக்கொள்வதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும். அதுபோல் இவருக்கு 71 வயதாகிறது. அவருக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் நடந்து முடிந்த கதை என்று. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக அவரால் இதை ஒற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. கவுன்சிலிங் மூலமாக இதை பற்றி பேசி மெதுவாக இதற்கு ஒப்புதல் அடைய வேண்டும். அந்த உணர்வை மாற்ற வேண்டும். அறிவு மாறி இருக்கும், ஆனால் உணர்வு மாறாமல் இருக்கும். கரெக்ட். நல்ல ஒரு பதில் டாக்டர் ரகுராமன். அடுத்த நேயர் மனோகரன். சொல்லுங்க மனோகரன். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ஓம். இது டிப்ரெஷனுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்? முதலிலே கூறினேன், 2 வியாதிகளும் சேர்ந்து இருக்கலாம் சில பேருக்கு. ஒரு 50-60% நபர்களில் இது 2ம் சேர்ந்தே இருக்கும். ஆனால் இது 2ம் வேறு வேறு வியாதிகள். ஆனால் நல்ல நண்பர்கள், இரட்டை பிறவிகள். இரட்டை பிறவிகள். அடுத்த நேயர் ரோஜா. வணக்கம் ரோஜா. வணக்கம். சொல்லுங்க ரோஜா. வணக்கம் டாக்டர். சரியான சிக்கலான ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்கள். சிக்கலான கேள்வி வருகிறது டாக்டர். பயமா இருக்கு. டாக்டருக்கு பயமா இருக்காம உங்களுக்கு சிக்கலான கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் பயப்படாம இருந்தா சரி. சொல்லுங்க. ஓகே. நான் தனிமையில இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு நடந்து போனாலும் சரி, இல்ல டிராவலிங் பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி, எனக்கு எதை பார்த்தாலும் எது சிந்திச்சாலும் என்ன சிந்திக்கிறேன் எது செய்யறதுன்னு தெரியாத அளவில் ஓமன்னு கத்தி அழகணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அது எதுக்காக என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனால பிள்ளைகள் எல்லாம் இந்த நேரம் என்னோடய இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அது எதுக்காக டாக்டர்? இவங்க நீங்க சொல்றத நான் சரியா விளங்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பில்ஸை பாவிக்கிறதுனாடி நான் சேஃபா இருக்கணும்னு போட்டு பிள்ளைகள் அதை எடுத்து தாங்களே மாத்தி பில்ஸை தெரியும். சில நேரம் என்ன ட்ரை பண்றதுக்காக அந்த பில்ஸை தராமையே விடுவினோம். ஆனா அது விளங்காத டைம்ல எனக்கு அது நானே அழுவேன். ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேன்னு தெரியும். ஆனா நார்மலா அழ மாட்டேன். எதையாவது இந்த பெருசா அது மோசம் போனா கத்தி அழணும் அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்படும். நீங்க எதுக்காக மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடுகிறீர்கள்? நான் ஏற்கனவே எனக்கு ஒரு பெரடைஸ் வந்து எனக்கு லெஃப்ட் சைடுக்கு, அதுல இருந்து எனக்கு பேக் பெயின், டிசினஸ், தலை சுத்து எல்லாமே இருந்தது. ஒரு 3 years தான் எனக்கு இந்த அழுகிற குணம் வருது. அதாவது ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆமா, ஸ்ட்ரோக் வந்து அதுக்காக மாத்திரைகள் சாப்பிடுறாங்க. அதாவது ஸ்ட்ரோக் வந்து இடது பக்கம் வரலாம், வலது பக்கமும் வரலாம். வலது பக்கம் வருகின்ற வலது பக்கம்னாக்கா ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின், இடது கை வலுவிழந்து போவது. அது மாதிரி ஸ்ட்ரோக் வரும்போது பாரிச வாயு என்று சொல்வார்கள். இந்த பெராலிட்டிக் அட்டாக் வரும்போது நமது மூளையில் உள்ள ஒரு சில இடங்களில் இரத்த ஓட்டம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. எமோஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த உணர்ச்சிகள், இதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சில இடங்களில் இரத்த ஓட்டம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆதலால் இவ்வாறு வலது பக்கம் பாரிசவாயு வருபவர்களுக்கு இந்த எமோஷ்னல் லெபிலிட்டி, அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் தன்மை வருவது இயற்கை. ஒரு 20% இந்த மாதிரி வரவங்க ரைட் பிரெயின் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு எமோஷ்னல் லெபிலிட்டி வரும். இது அது சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது அச்ச வியாதி அல்ல. இதற்கு மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்து சரிப்படுத்தலாம். கொடுக்கலாம். இன்னும் ஒரு நேயரை எடுத்துவிட்டு அடுத்த நேயர் ஜெஃப்ரி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டும். என்னென்னா, என்னோட மகனுக்கு வயது இப்போ 19 வயது. என்னோட மகனுக்காக நான் கேட்கறது. ஏன்னா அவர் சிறு வயசுல ஒரு 5 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு வாய் திக்கிறது ஆரம்பமாச்சு. இப்போது பெரும் கஷ்டமா இருக்குது, சரியான திக்குறாரு. அவருக்கு எல்லா வைத்தியங்களும் நான் செஞ்சு பார்த்தோம். அதாவது ஸ்பீச் ப்ரோக்ராம் எல்லாமே செஞ்சு பார்த்தோம். ஆனா ஒன்றுக்குமே அது நடக்குது இல்ல. இது என்ன, ஏதாவது இருக்குமா இல்லாட்டி ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு தான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி ஜெஃப்ரி. டாக்டர், திக்குவாய் ரொம்ப நல்ல கேள்வி அது. ஏன்னாக்க ஸ்டட்டரிங்னு சொல்லுவாங்க திக்குவாய் என்பது. இதற்கு 2 விதமான காரணங்கள். ஒன்று, இந்த அச்ச வியாதியினால் வரும் திக்குவாய்.
இந்த உங்கள் மகனுக்கு இருக்கின்ற திக்குவாய் என்பது அச்சவியாதியின் அடிப்படையில் இருந்தால் அச்சவியாதியை குணப்படுத்தும் பொழுது அந்த திக்குதலும் குணமடையும். ஆனால் ஒரு சிலருக்கு அச்சவியாதியே இல்லாமல் திக்கு மட்டும் இருக்கும், திக்கு வியாதி மட்டும் இருக்கும், ஸ்டட்டரிங் மட்டும் இருக்கும். அதுக்கு ஸ்பீச் தெரப்பி போன்ற அணுகுமுறைகள் தான் சிறந்தது. ஒரு சிலருக்கு நாள் போக போக இந்த திக்கு சிறிதாக குறைந்து கொண்டே வரலாம். அவர் மகனுக்கு 19 வயது என்கிறார், 25-30 வயது ஆகும்பொழுது இது குறைய வாய்ப்பு உள்ளது. நல்லது டாக்டர். நேயர்களே, பல நேயர்கள் தொலைபேசியிலே காத்திருந்தாலும் நேரம் இல்லாததால் உங்கள் அனைவரது கேள்விகளையும் இங்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே மிக அருமையாக உங்களது பயத்தை போக்கி தந்தார் டாக்டர் ரகுராமன் அவர்கள். அச்சவியாதி என்றால் என்ன, அதற்கு தீர்வுகள் என்ன, அதற்குரிய அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இங்கு அலசி ஆராய்ந்தோம். மற்றும் ஒரு மனநல சம்பந்தமான நிகழ்ச்சியிலே டாக்டர் ரகுராமன் அவர்கள் நிச்சயம் கலந்து கொண்டு உங்களது கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர் ரகுராமன். வணக்கம். நேயர்களே, அடுத்த சனிக்கிழமை மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.